ஐயோ, இந்த அண்ணனும் ஸ்ருதி எங்க போனாங்க தெரியலையே. அண்ணன் வேற அவரோட போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டாரு. அண்ட் மைண்ட் யூ கேகே, மைண்ட் யூ, இது வரைக்கும் அண்ணன் அவரோட போனை வீட்டை வச்சுட்டு போனதே இல்லை, நெவர். ஆனா ஸ்ருதி அவங்க போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்றது, வாட் டு டு? இவங்க ரெண்டு பேரும் எங்க தான் போனாங்க தெரியலையே. அடடா, oh my god, I'm so nervous. ஒருவேளை அந்த கிட்னாப்பர்ஸ் என் அண்ணனையும் ஸ்ருதியும் கிட்னாப் பண்ணியிருந்தா ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்களா? ரிவெஞ்சா? என்ன ரிவெஞ்ச் கேக்கே தம்பி? அக்கா, அது வந்து ரிவெஞ்சுன்னா பழி வாங்குற அந்த ரிவெஞ்ச் இல்ல, கொடுக்கறது, திருப்பி கொடுக்கணும் ரிவெஞ்ச். யூ நோ தட்? நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிறீங்க, ரொம்ப அன்பா பாத்துக்கிறீங்க, அதுக்கு பதிலா நான் ஏதாவது தரணும்ல, யூனோ, அதான் ரிவெஞ்ச். நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அப்படின்னா எனக்கு ஒரு சாரி, ஒரு நெக்லஸ், ஒரு பிலிம் படத்தை காட்டினா போதும். எனக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். ஸ்ருதி, அண்ணா வந்துட்டீங்களா? உங்களை பார்த்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சின்ன, அது என்னன்னா, இன்னைக்கு கேக்கே தம்பி கொஞ்சம் அதிகமாவே எமோஷனல் ஆகுறாரு. நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிருந்தீங்க? மறுபடியும் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போகலையே? இல்லக்கா, நாங்க நாங்க அக்கா சும்மா வாக் போயிருந்தோம். ஹலோ, ஹாய், பாய் பாய். எல்லாமே கொஞ்சம் டூ மச்சா போயிட்டு இருக்கேன். நினைக்கிற நேரத்துல ஹனிமூனு. நான் உடனே இந்த ரவுடிங்க கிட்ட, உங்களுக்கு தைரியம் இருந்தா அந்த பையன் மேல கை வச்சு காட்டுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பாக்குறீங்க? நான் சொல்றது எல்லாம் கேட்டீங்களா இல்லையா? கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸ்ருதி, நான் ஒண்ணு சொல்லவா? நீ ரொம்ப தைரியசாலி. கொஞ்சம் ஃபில்மியா இருக்கு, இருந்தாலும் தைரியசாலி தான். ஃபில்மியா? ஆஃப் கோர்ஸ். வேற என்ன, கிட்னாப்பர்ஸோட வண்டி எடுத்துட்டு போனது நல்ல ஐடியாவா? அதுவும் இவ்வளவு அழகா டிரைவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தோம். கிட்னாப்பர்ஸ் ஆவது பணத்துக்காக தான் அந்த பையனை கிட்னாப் பண்ணாங்க. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிருந்தா you would have killed him. நீங்க என்ன சொன்னீங்க? அவனுக்கு அடிபட்டிருக்கலாம், இல்லைன்னா செத்து கூட போயிருக்கலாம். எனிவேஸ், ஃப்ரீயா விட. உன்னால ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். அந்த கிட்னாப்பர்ஸ்க்கு பணம் தான் தேவை. பட் you could have killed me. இல்லப்பா, நான் என் ஹஸ்பண்ட் பேரை சொன்னேன். ஆமா, அதுதான் என்னோட பேரும். ASHWIN. நான் பிஸியா இருந்தேன்னா என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் வெட்டியா இருக்கோமா? இங்க பாடுறா தம்பி. What that? ரெண்டு பேரோட பேரும் ஒரே எழுத்துல ஆரம்பிச்சு ஒரே எழுத்துல முடியுது. பேர் ஒரே மாதிரி இருக்கு. What the? இவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளவு விஷயம் எப்படி ஒத்து போகுது?
ஸ்ருதி, குட் மார்னிங். இன்னைக்கு நான் ஸ்ருதி இல்ல, ஸ்ருதி இல்லைன்னா இன்னைக்கு நான் சமையல் மாஸ்டர். சமையல் வாட்? சமையல் மாஸ்டர்னா சாப்பாடு செய்யறவங்கன்னு அர்த்தம். பெரிய பெரிய ஹோட்டல்ல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஓ, யூ மீன் ஷெஃப்? ஆமா. ஒரு நிமிஷம். நான் தான் ஷெஃப் ஸ்ருதி. இது உங்களுக்கான டிஃபன். சீக்கிரம் போய் பல்லு விளக்கிட்டு வாங்க. ஓகே. இல்ல இல்ல, நீங்க இங்க வாங்க. இங்க வந்து உட்காருங்க. வாவ். இந்த வாவை நான் தான் சமைச்சேன். இன்டர்நெட்டை பார்த்து எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டேன். ஆனா ஏன் இத பேன் கேக்குன்னு சொல்றாங்கன்னு தெரியல. நம்ம ஊர்ல இத தோசைன்னு தான் சொல்லுவோம். இனிப்பாவும் செய்யலாம். சரி சரி. இங்க பாருங்க மிஸ்டர் அஸ்வின், உங்க பேன் கேக்கோட நான் உங்களுக்கு ஸ்பூனும் ஃபோர்க்கும் வச்சிருக்கேன். ஆனா இதுக்கு ஸ்பூனே தேவையில்லை. தெரியும், ஆனா பெரிய பெரிய ஹோட்டல்ல இப்படிதானே செய்வாங்க. நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அது மட்டும் தானே நம்ம முன்னாடி இருக்கும். இப்ப சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம். உங்களுக்கு சேவை பண்ணதான் நான் இருக்கேன். இருந்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸோட ஷெஃப்லாம் தாராளமா உட்காரலாம். இல்ல இல்ல, நான் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு நான் விரதம் இருக்கேன். எல்லா கன்னிகளும் சாப்பிடுற வரைக்கும் இன்னைக்கு நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஓ ரைட், இன்னைக்கு கன்னி பூஜை இல்ல? ஆமா, இன்னைக்கு வீட்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் விரதம் இருக்கும். அதனாலதான் நான் டிஃபனை ரூமுக்கு கொண்டு வந்தேன். நீங்க எல்லாரும் முன்னாடியே சாப்பிட்டா மத்தவங்களுக்கு பசி எடுக்கும்ல. ஏன்? ஏனா அஸ்வின், காலையில இருந்து யாரும் எதுவும் சாப்பிடல. அதுவும் இல்லாம பூஜை முடியற வரைக்கும் என்னால எதுவும் சாப்பிட முடியாது. ஒருவேளை உங்க முன்னாடி யாராவது அப்படின்னு சாப்பிட்டா உங்களுக்கு பசி எடுக்காதா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லியா சாப்பிடுறேன்? ஆமா, அதுவும் எப்பெல்லாம் நான் சமைச்சு கொண்டு வரும்போதெல்லாம் இது உங்களுக்காக மட்டும்தான் செஞ்சேன். சுகர் ஃப்ரீ. பை தி வே, இது ரொம்ப நல்லா இருக்கு. நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இல்ல இல்ல, கமா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எப்படி இருந்தாலும் எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. இல்லங்க, நான் சாப்பிட மாட்டேன். கடவுளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்களுக்காக என்னால அரை நாள் கூடவா பட்னி கிடக்க முடியாது. நான் இதுக்கு முன்னாடி விரதம் இருந்திருக்கேன். நானா விரதம் இருக்க சொன்னேன். அண்ட் ஐ அம் ஷூர் பக்தர்கள் பட்னியா இருக்கிறது கடவுளுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா என் பக்திக்காக தான் நான் விரதமே இருக்கேன். போகட்டு விடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. சாப்பிட்டு முடிச்சாச்சா? டான். நான் போய் எல்லாருக்கும் சமைக்கணும். அதுவும் விதவிதமா சமைக்கணும். இன்னைக்கு பூஜையிலயும் சரி சாப்பாட்லயும் சரி எந்த குறையும் இருக்க கூடாது. அப்படின்னா நான் இங்க இருந்தே ஆகணும். ஏன்? ஏனா போன முறை நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா?
What the hell is going on in this house? அப்பெல்லாம் நான் உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுவேன்ல. ஆமா. இப்போ பயம் இல்ல. அப்படியா? எனக்கு பயமா இல்ல. ப்ரூவ் பண்ணு. பயமாவே இல்ல. ஓகே மான் ஸ்ருதி, இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. நான் ஒன்னும் குழந்தை இல்ல. ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். ஆனா ஒண்ணு அஸ்வின், அப்படி நீங்க குழந்தை இல்லைன்னா ஏன் தேவையில்லாம எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கிறீங்க? சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. குழந்தைங்களுக்குலாம் gift வாங்கிட்டு வரணும். வெல்கம் டு அவர் கன்சர்ன். இந்த வேகன்சிக்கு உங்களை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் தேவை. ஆனால் லாஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி பாக்கி இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கள் பாஸை மீட் பண்ணி ஆகணும் அவருடைய அப்ரூவலுக்காக. இப்போ அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்காரு, அதனால நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஷியோர். என்ன அண்ணா, என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் உங்ககிட்ட எவ்வளவு கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்க விலையை கொஞ்சமாவது குறைச்சாகணும். என்ன மன்னிச்சிருங்க மேம், இந்த கடையில எல்லாமே ஒரே விலை தான். இங்க எந்த பொருளுமே உங்களுக்கு டிஸ்கவுண்டே கிடைக்காது. நீங்க எவ்வளவு வாங்கினாலும் ஒரே விலை தான். இல்ல முடியாது. நீங்க விலையை குறைச்சு கொடுத்தா நான் வாங்குவேன். இல்லன்னா நான் ஏன் வாங்கணும்? வேற யார்கிட்டயாவது போய் வாங்கிக்கிறேன். ஓ நோ. அஸ்வின், ஹாய். ஹலோ. உங்க அம்மாவை எங்க காணோம்? அம்மா இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, உனக்கு எந்த பொம்மை இதுல பிடிச்சிருக்கு? எனக்கு டாய்ஸ் பிடிக்காது. என்ன? ஆனா எல்லா குழந்தைங்களுக்கும் பொம்மைனா பிடிக்குமே, நீ மட்டும் ஏன் பிடிக்கலங்கற? ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால எனக்கு இது பிடிக்கல. ஏன்னா நான் ஒன்னும் குழந்தை இல்ல. எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் குழந்தை இல்ல. நீ பார்க்க சின்னதா இருந்தாலும் ரொம்ப பெரியவன். நீ ரொம்ப பெரிய சின்னவன். இல்ல இல்ல, நீ சின்னவனா இருந்தாலும் பெரியவன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்ப இங்க இருந்து போணும். முடியாது. உன்னோட அம்மா உன்கிட்ட என்ன சொன்னாங்க? இங்கேயே காத்துட்டு இருக்க சொன்னாங்கல்ல, அதனால அவங்க வர்ற வரைக்கும் எனக்கு பொம்மை செலக்ட் பண்ண உதவியா இருங்க. என்ன? நீங்க டாய்ஸ் வச்சு விளையாடுவீங்களா? எனக்கு இல்ல, இது இன்னொருத்தங்களுக்கு. அது சரி, 8ல இருந்து 10 வயசு பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி பொம்மை எல்லாம் பிடிக்கும்? எனக்கு என்ன தெரியும்? அட, பொம்மை எவ்வளவு அழகா இருக்கு. குட்டி குட்டி கண்ணு, இதோட முடி. நான் இதை எடுத்துக்கிட்டா? சான்ஸே இல்ல. இதெல்லாம் பசங்க விளையாடுறது. இது எப்படி இருக்கு? அப்ப இது எல்லாமே ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்? நான் தான் சொன்னேனே எனக்கு டாய்ஸ் பிடிக்காதுன்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ ரொம்ப வித்தியாசமானவன். வித்தியாசமானவனா? அது நான் இல்ல. இந்த டாய்ஸோட விளையாடுற அந்த பொண்ணுங்க தான் வித்தியாசமானவங்க. பொம்மைக்கு போய் சாப்பாடு ஊட்டுவாங்க, அதோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாம பொம்மைக்கு கல்யாணம் வேற பண்ணுவாங்க. as if இது பொம்மை இல்ல, மனுஷங்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் அவங்க எல்லாம் தான் வித்தியாசமானவங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? Come in. Daphne? நீ இங்க? ஆக்சுவலி அஸ்வின், அது வந்து உங்க டிசைனிங் டிபார்ட்மெண்ட் இன்டர்வியூக்காக நான் இப்ப வந்தேன். ஓ,
அந்த டிசைனர் பொசிஷனுக்காகவா? ஓகே. நீ காலேஜ்ல படிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப ஆர்வமா இருப்ப. இருந்தாலும் நீ டிசைனர் வருவேன்னு எதிர்பார்க்கல. சிட். உன்னோட பையன் எப்படி இருக்கான்? He is good. அஸ்வின், ரைட்? நீ அவட எங்க பார்த்த? நான் அவனை பொம்மை கடையில பார்த்தேங்க. என் பையனுக்கு என்னாச்சு? அவன் எங்க இருக்கான்? What happened? Where is he? நீங்க இவன் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அண்ணே. ஆக்சுவலி டாஃப்னி இங்க தான் இருக்கா. போலாமா? போய் ஏதாவது சாப்பிடலாம். எனக்கு ஒன்னும் பசிக்கல. இங்க பாரு, நீ ஒன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ குழந்தை மாதிரி பேசணும். நீ பேசுறது கல்ல விட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி எப்ப பாரு கோவமாவே சுத்துறது? கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா பேசலாம்ல. அப்படி செய்யறதுனால ஒண்ணு குறைஞ்சிட மாட்டேன். இந்த உலகம் அவ்வளவு மோசமானது இல்ல. ஆனா பொண்ணுங்கெல்லாம் பசங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான். எங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். நாங்க சந்தோஷமா இருந்தா நிறைய பேசுவோம், சோகமா இருந்தா அப்பவும் பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதுவும் எனக்கு பேசணும்னா அஸ்வின், கடவுளே, ஒருவேளை நான் பேசுனதை கேட்டு மயங்கி விழுந்துட்டானா? இப்ப நான் என்ன பண்றது? டிசைன்ஸ் பார்க்கலாமா? வாவ், திஸ் இஸ் குட் ஸ்டாஃப். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது the job is yours. So, Daphne. சாரி அஸ்வின், எனக்கு இந்த ஜாப் வேண்டாம். Why? ஏன்? இல்ல, எனக்கு வேண்டாம். I'm sorry, Daphne. நான் உன்னை uncomfortable ஆக்கணும்னு நினைக்கல. நோ நோ, நான் Daphne, is everything okay? நீ அவட எங்க பார்த்த? நான் அவனை பொம்மை கடையில பார்த்தேங்க. என் பையனுக்கு என்னாச்சு? அவன் எங்க இருக்கான்? What happened? Where is he? நீங்க இவன் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அண்ணே. Actually, Daphne இங்க தான் இருக்கா. உங்க வைஃப் ஃபோன் பண்றாங்க. Excuse me. ஹலோ, என்ன அஸ்வின் மயக்கமாயிட்டானா? என்ன? நீ அவனை எங்க பார்த்த? நான் அவனை பொம்மை கடையில பார்த்தேங்க. என் பையனுக்கு என்னாச்சு? எங்க இருக்கான் அவன்? What happened? Where is he? நீங்க இவன் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அண்ணே. Actually, Daphne இங்க தான் இருக்கா. நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ஓகே. நான் அஸ்வினை தனியா விட்டுட்டு வந்துட்டேன். நான் ரொம்ப மோசமான அம்மா. I don't know what's happening to him. தயவு செஞ்சு சொல்லுங்க, என் அஸ்வினுக்கு என்னாச்சு? Daphne, relax, don't panic. சுருதி அவன் கூட இருக்கா. I'm sure she will take care of him. அவங்க ரெண்டு பேரும் என் வீட்ல தான் இருக்காங்க. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். Come. அஸ்வின், அஸ்வின், என்ன பாரு அஸ்வின். அஸ்வின், ஹலோ, ஹாய், பை பை. எதுக்காக இப்படி வெடுக்கணும் எந்திரிச்சு உட்கார்ற? நாங்க ஒண்ணு கோஸ்ட் இல்லையே. இந்த சின்ன பையனை நீ எங்க இருந்து புடிச்சிட்டு வந்த? யார் இவன்? அத இவ அஸ்வின் ஃப்ரெண்டோட பையன். அன்னைக்கு ஒரு நாள். ஏய், மரியாதையா இங்க இருந்து போயிரு. தைரியம் இருந்தா குழந்தை மேல கை வச்சு காட்டு பார்க்கலாம். ஏய், ஏய், அடிக்காத. ஏய், அடிக்காத. அது வந்து அன்னைக்கு அஸ்வின் நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருந்தோம்ல, அப்ப இவனை பார்த்தேன். நீ பயப்படாதப்பா, நாங்கெல்லாம் இருக்கோம். தட்ஸ் ஓகே. எனக்கு ஒண்ணும் இல்ல.
நான் கிளம்புறேன். நில்லு, நீ எங்கேயும் போக கூடாது. நான் நல்லா இருக்கேன்னா என்ன அர்த்தம்? நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. நான் டாக்டரை வர சொல்லிருக்கேன், நீ இங்கே ரெஸ்ட் எடு. டாக்டரா? எதுக்கு? நான் என்னோட மாம் கிட்ட போறேன். எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றேன்ல. நீ இங்க தான் இருக்கேன்னு உன் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன். அவங்க கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, சரியா? நான் போய் இவனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். கொஞ்சம் சூப் குடிக்கிறியா? அட நில்லுப்பா, இவனுக்கு கிச்சடி செஞ்சு கொடுத்தலாம். ஒரு நிமிஷம். நான் இவனுக்கு பாதாம் பால் கலந்துட்டு வரட்டா? ஆஹா, இவன் எங்க போனா? அட